ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க. எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. எதையுமே நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா நம்மளை எந்த அளவுக்கு அவங்க இதாக பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். அவங்களுக்காக நம்ம பேசுகிறது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பேசிக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு, சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க. எதா இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. நம்மள யாரெல்லாம் நம்ம இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்தந்த விஷயத்தில் அது அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் எதையுமே சொல்ல முடியல, பண்ண முடியல அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக நம்ம பண்ணுறோம், செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே கவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாக அமையும் அப்படின்னோடனே, ஆமா, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால சரியாக சொல்ல முடியுது, பண்ண முடியுதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுலலாம் எதுக்குமே நம்ம தயாராக இருந்தாகணும். தயாராக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக கிடைக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் கடந்து தான் ஒரு சில விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னோடனே, சரி அதையெல்லாம் நீ யோசிக்காத. ஒரு சில விஷயத்தில் நம்மளால் அவங்கக்கிட்ட சொல்ல முடியுது, பண்ண முடியுது அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு நம்ம எந்த அளவுக்கு இது பண்ணுறோம், இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளால் இது பண்ண முடியுது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் கரெக்டு தான். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எல்லாத்தையும் நான் சரிசமமாக நினச்சிக்கிட்டு இல்லை. எல்லாத்துக்குமே நான் ஒரு கணக்குங்கிறது இது பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளால் யாருக்கும் இந்த விஷயமும் கிடைக்காது, பண்ணாது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியுதா? அந்த விஷயத்த நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன், பண்ணுறேங்கிறத நீங்கள் ஓரளவு எடுத்துக்கிட்டு போகிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ஒருத்தரை நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கிறோம், நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் எல்லாருமே சரியாக இது பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ, அதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தான் நான் வேண்டிக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்காக நீங்கள் யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. இப்பப்போ இந்த விஷயத்தில் நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு நம்ம எப்படி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஆமாம், ஆமாம், அதெல்லாம் நம்மளால் இப்பப்போ சொல்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடச்சிருக்கு அப்படின்னோடனே, சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியதும் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். இப்பப்போ எந்த விஷயமுமே சில விஷயங்கள்ல நம்மளால சரியாக செய்ய முடியலை, பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக அந்த விஷயத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்மளால் யாரையும் எந்த விஷயத்துலையும் சரி பண்ணுறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே,